ஹலோ நண்பர்களே! நீங்க ஜெர்மனில மாஸ்டர்ஸ் படிக்கிறீங்கன்னா, யூனிவர்சிட்டிக்குள்ளேயே நீங்க சம்பாதிக்கலாம். ஆமாங்க. ஹிவி ஜாப் பார்ட் டைம் மூலியமா இல்ஸ்விசன் ஷாஃப்லர் அப்படின்ற பார்ட் டைம் ஜாப், அதாவது ஸ்டூடெண்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட்ன்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிஹெச்டி கேண்டிடேட்ஸ் இல்லன்னா ப்ரொஃபஸருக்கு கீழ அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒரு அசிஸ்டன்ட்டா இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குன்னா, சிமுலேஷன், டேட்டா கலெக்ஷன், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றது, அவங்க ரிசர்ச் பேப்பருக்கு ஹெல்ப் பண்றது, இல்லன்னா கோடிங் உங்கவுங்க ஃபீல்டுக்கு ஏத்த மாரி ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இவங்க வந்து 1 மணி நேரத்துக்கு €16.5 சம்பாதிக்கலாம். வாரத்துக்கு விசாவோட லிமிட் பிரகாரம் 20 ஹவர்ஸ் வேலை பண்ணலாம். ஸோ மாசம் அவங்களுக்கு ரஃப்லி €1320 சம்பாதிக்கலாம். இந்தியன் கரன்சியில வந்து சுமார் 1.21 லேக்ஸ் மாசம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வருஷத்துக்கு நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா 14.5 லேக்ஸ் கிட்ட கிடைக்கும். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களோட மாஸ்டர் தீசிஸ், ப்ராஜெக்ட் இல்ல இன்டர்ன்ஷிப் இந்த மாரி எந்த விஷயத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நெட்வொர்க்கிங் கிடைக்கும், கான்டாக்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ரெஸ்யூம்ல போட்டீங்கன்னா, அதுவும் ஒரு நல்ல ஆடட் வேல்யூ. இன்ஸ்டெட் ஆஃப் நீங்க ஒரு கிராசரி ஸ்டோர் இல்லன்னா வந்துட்டு ரெஸ்டாரண்ட் இங்கெல்லாம் போய் வேலை பண்ணுறதுக்கு பதிலா, இந்த மாரி டெக்னிக்கல் ரிலேட்டடான ஜாப்ஸ் பார்ட் டைம் பண்ணீங்கன்னா, இது வந்து உங்க ரெஸ்யூம்க்கும் ஆடட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு காசும் வந்தபடி ஆகும். உங்க டைமையும் நீங்க ஜாப் ரிலேட்டடா, உங்க கெரியர் ரிலேட்டடா நீங்க இன்வெஸ்ட் பண்ண மாரியும் இருக்கும். இவங்க வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாங்கன்னா, கம்பெனி கூட டை அப் பண்ணி அவங்களுக்கு ஆர்&டி ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஹெல்ப் பண்ணுற மாரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆப்வியஸாக கம்பெனியில் இருக்கிற ரியல் டைம் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் இருக்கிற சாஃப்ட்வேர் இல்லைனா வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாமே உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஜாப் மூலயமா நீங்கள் லேர்ன் பண்ணும்போதே ஏர்ன் பண்ணலாம், நெட்வொர்க்கும் பண்ணலாம். இது ஒரு ஜாக்பாட் மாதிரி. ஸோ இந்த இவி ஜாப் எப்படி அப்ளை பண்ணணும்னா, நீங்கள் வந்து மெயில் பண்ணணும். ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா ரெஸ்பெக்டிவ் சேர் இருக்கும், நிறைய சேர் இருக்கும், நிறைய இன்ஸ்டியூட் இருக்கும். அதில் ஈச் சேர் மெம்பர், ப்ரொஃபஸர் ஆர் த பிஹெச்டி டூயிங் கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம். உங்கள் ரெஸ்யூம் அனுப்பலாம், மேபி ஒரு ஷார்ட் மோட்டிவேஷன் லெட்டர் அனுப்பலாம். அவங்க உங்களுக்கு இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. அண்ட் தென் இன்டர்வியூவில் உங்களோட ஸ்கில்ஸ் அது என்னென்னலாம் கொஷின் பண்ணுவாங்க. அவங்களோட ஜாப் ரிக்வயர்மெண்ட் இதுதான் சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் எப்படி வேலை பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குலாம் பார்ப்பாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி அது கிராக் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் கிடையாது. அண்ட் ஜெர்மன் ப்ரொஃபிஷியன்சி எல்லாம் மோஸ்ட் ப்ராபப்ளி கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்லி இங்கிலீஷ் இருந்தாலே யூ கேன் கெட் திஸ் ஜாப். அண்ட் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக இவி ஜாப் கிடச்சிரும் த்ரூ மெயில். Or maybe you can go ask in person if they are your teaching faculty, or maybe through one of your teacher, maybe அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு கிடைக்கலாம். மெயிலும் பண்ணலாம், இன் பர்சனும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி மேபி கேட்கலாம் ஃபார் அ மீட். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். இந்த மாதிரி ஜெர்மனி ரிலேட்டட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃப்ரவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.